Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powers exercise 2.3 finish பண்ணிட்டு அதோட case based questions பார்க்க போறோம். Okay, Rahul studied in his biology class that the average size of the red blood cell is கொடுத்திருக்காங்க பாருங்க 0.000007 meter. The size of the plant cell is 0.00001275 meter கொடுத்திருக்காங்க. Red blood cells இருக்கு, plant cells இருக்கு. The size of an animal cell is 0.0001 meter கொடுத்திருக்காங்க. Red blood cell கொடுத்திருக்காங்க, plant cell கொடுத்திருக்காங்க, animal cells கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து கம்பேர் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த த்ரீன்னு சொல்கிறாங்க. ஸ்மாலஸ்ட் த்ரீயில் இந்த ஆர்டரில் எழுதணும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம நோட்டேஷனில் சால்வ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு நம்ம இந்த வேல்யூஸை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் 0.0007 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்களா, இதை தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? 7 into எவ்வளோ டிஜிட் மூவ் பண்ண போகிறோம் பாயிண்ட் நம்ம இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 2 3 4 5 6. ஸோ ஃப்ரெண்ட் 0னால் 10⁻⁻6 மீட்டர்னு எழுத போகிறோம். இதே நம்ம ஃபார்மில் நம்ம பாயிண்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம்ல, பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம்? 0.7 எழுத போகிறோம். 0.7னா ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா இதுவாகுதுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ணோம். 6லேருந்து இங்கே ஒன்று மூவ் பண்ணதால் என்ன எடுத்துக்க போகிறோம்? 7 எடுத்துக்க போகிறோம். ஸோ 10⁻⁻5 மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லு. அதே மாதிரி இருக்க நம்பர் என்ன? 1275 எழுதிக்க போகிறோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வைப்போம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ டிஜிட் மூவ் பண்ணியிருக்கோம் பாயிண்ட்டு? 1 2 3 4 5. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணியிருக்கோம் 10⁻⁻5 மீட்டர். கிளியர்? அதே மாதிரி சைஸ் ஆஃப் த அனிமல் செல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒன்றுமே இல்லை, 1 இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ டிஜிட் மூவ் பண்ணோம்? 1 2 3 4 5. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணதால் 10⁻⁻5 மீட்டர். ஸோ இப்போ இது கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டர் சொல்கிறாங்களா, ஸ்மாலஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாமே 10⁻⁻5 10⁻⁻5ல் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0.7, இதில் பார்த்தீங்கன்னா 1, இது பார்த்தீங்கன்னா 1.2. ஸோ ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டரில் அவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த வேல்யூஸை என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். கிளியர்? இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி பிளான்ட் செல்லோட ரேஷியோ கேட்குறாங்க. பிளான்ட் செல்லோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்னா ரெட் பிளட் செல் பை பிளான்ட் செல் டிவைட் பண்ணால் நம்ம அந்த பிளான்ட் செல்லோட ரேஷியோ தெரியும். ஓகேவா? அது எப்படி பண்ண போகிறோம்? கொடுத்துருக்க கொஷின் ரெட் பிளட் செல் எவ்வளோ? 0.7 × 10⁻5 மீட்டர். இப்போ தானே கண்டுபிடிச்சோம். பிளான்ட் செல் எவ்வளோ? 1.275 × 10⁻⁻5 மீட்டர். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேல்யூ 0ஓட எடுத்து வேல்யூஸை ரெடியூஸ் பண்ண போகிறோம். பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 10⁻⁻5 10⁻⁻5 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? 0.7. இங்கே என்ன இருக்குது? 12. இங்கே என்ன இருக்குது? 1.275. இங்கே 1 டிஜிட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? மல்டிப்ளை பண்ணி இதை 7 ஹோல் நம்பராக எடுத்துக்க போகிறோம். 7 பை இங்கே 1 டிஜிட் மூவ் ஆச்சுன்னு என்ன ஆகிடும்? 12 ஆகிடும். 12.75. இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா 7 இது 12.7னா 13 அப்ராக்சிமேட்லி 13 to 14 அப்படின்னு வரும். ஸோ இதோட இது டபுள் தான். ஸோ அப்போ என்ன ரேஷியோவில் வருதுன்னா 1:2 ரேஷியோ. இது வந்து அக்யூரேட்டாக வரல, நம்ம வந்து அப்ராக்சிமேட்டு நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் போட்டு காமிச்சிக்கணும். 1:2 ரேஷியோவில் வருது. கிளியர்? இப்போ இதுலேயே தேர்ட் டிவிஷன் இருக்குது, பார்க்கலாமா? தேர்ட் டிவிஷன் அனிமல் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரெட் பிளட் செல் டிவைடட் பை அனிமல் செல். ரெட் பிளட் செல்லுன்னு 0.7 × 10⁻⁻5 மீட்டர். அனிமல் செல்லுன்னா 1 × 10⁻⁻5 மீட்டர். 10⁻⁻5 10⁻⁻5 கேன்சல். இங்கேயும் அதே மாதிரி என்ன இருக்குது? 1 டிஜிட் பாயிண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? 0.7 by 1. இங்கே 1 டிஜிட்னால மேலே 10 கீழே 10, அப்போ 7/10 ஆகிடும். அப்போ ரேஷியோ எப்படி ஆகிடும்? 7:10. கிளியர்? தேங்க்யூ.